வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, பணத்தை இழக்க வைத்த நம்பிக்கை துரோகம் நேரிட்டிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. அதாவது யாரையும் சட்டென்று சந்திக்கப்படக்கூடாது என்ற உங்களுடைய நல்ல எண்ணமும், முகத்தை பார்த்து உதவி செய்யக்கூடிய குணமுமே உங்களுக்கு பெரிய எதிரியாகவே மாறியிருந்திருக்கும். இவர்கள் நம்மை ஏமாற்ற மாட்டார்கள் என்று முழுமையா நீங்க நம்பி, நீங்க கொடுத்த கடன்களும், செய்த முதலீடுகளுமே திரும்ப வராமல் போயிருந்திருக்கும். உங்களை நிதி இழப்பிலே தள்ளியிருந்திருக்கும் வாழ்க்கையில. பணத்தை இழந்து நிற்கும் போதுதான் நீங்கள் நம்பிய நபர்களையும் உங்களை அலட்சியப்படுத்தியதும் முகத்தை திருப்பி கொண்டு சென்றதுமே உங்களுடைய நம்பிக்கையின் மீதே உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும். அதாவது நீங்க யாரையுமே சட்டென்று சந்தேகப்படக்கூடாது என்று உங்களுடைய நல்ல எண்ணமும் அவங்க மாத்த பார்க்கக்கூடிய உதவி செய்யக்கூடிய குணமும் தான் உங்களுக்கு பெரிய எதிரியாகவே வாழ்ந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா நீங்க உங்க முகத்தை பார்த்தே நீங்க உதவி செய்யற குணம் உங்களுக்கு யாராவது முகத்தை பார்த்து யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கும் சட்டென்று போய் உதவி செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு அதிகமா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க முழுமையா நம்பி நீங்க கொடுத்த காரணங்களுமே செய்த முதலீடுகளுமே திரும்ப வராமலேயும் உங்க பெரும் நிதி நட்டிலே தள்ளியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். ஏன்னா நீங்க யாருக்காவது கஷ்டம்னு வரும்போது கொடுத்த கடன்களை நீங்க திரும்பி கேட்கும்போது அது உங்களுக்கு வராமலே போயிருக்கும். ஏன் உங்களை ஏமாற்றி விட்டும் செய்திருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க செய்த முதலீட்டுல உங்களுக்கு திரும்ப வராம கூடிய சூழ்நிலையில பணங்களும் உங்களுக்கு இருந்து போயிருந்திருக்கும். நீங்க பணத்தை இழந்து நிற்கும் போதுதான் நீங்க நம்பிய நபர்களையும் உங்களை அலட்சியப்படுத்திட்டு ஏன் முகத்தை திருப்பி கொடுத்து கூட போவாங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்படுற காலத்துல உங்க முகத்தை பார்க்க கூட அவங்க வரமாட்டாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முகத்தை திருப்பி கொண்டு போக சென்ற மூலியமாக நம்பிக்கையின் மீது இருந்த உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையிலேயும். அது உங்க மனசுல நீங்க ஒருவரை முழுமையா நம்பியதால் தான் இந்த இழப்பு நேரிட்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உறவினர் நண்பர் உறவினர் நண்பர் அல்லது தொழில் தொடர்பான ஒருவர் கூறிய வார்த்தையை உண்மையான நம்பியவும் பணத்தை கொடுத்திருந்திருப்பீங்க. இவர் ஏமாற்ற மாட்டார் என்ற நம்பிக்கை தான் பின்னர் உங்களுக்கு பெரிய பாடமாகவே மாறியிருந்திருக்கும் வாழ்க்கையில. பணம் திரும்ப வராமல் போனது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை உடைந்த வழியுமே இன்னுமே உள்ளத்துல இருக்கிறது உங்களுக்கு. ஜோதிடத்துல ராகு மற்றும் சனியின் சேர்க்கை இப்படியான அனுபவங்களை தரும் என்று கூறப்படுகிறது வாழ்க்கையில. ஆனா இந்த இழப்பு உங்களை புத்திசாலியாக மாற்றியுள்ளது. இனி எந்த ஆவணமும் பார்க்காம கையெழுத்திட மாட்டீங்க. யாரிடமும் கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. இந்த இழந்த பணத்தை விட உங்களுக்கு நீங்கள் பெற்ற அனுபவம் எதிர்காலத்துல பல மடங்கு இழப்புகளை தடுக்க போயிருது வாழ்க்கையிலேயேவும். நீங்க மனசுல ஒருவரை முழுமையா நம்பியதான் நிறைய பண இழப்புகள் உங்க வாழ்க்கையில ஏறிட்டு வந்திருக்கும். ஏன்னா அது உறவினர்கள் மூலியம் இருந்த நம்பிக்கையோ, என் நண்பர்கள் மூலியம் இருந்த நம்பிக்கையோ, அல்லது தொழில் தொடர்பான ஒருவர் மீது இருந்த கூடிய வார்த்தையை உண்மையில நம்பி வைத்த பணத்தை நீங்க கொடுத்திருந்திருப்பீங்க. அதனாலேயும் உங்களுக்கு பண இழப்பு நேரிட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது நீங்க இவர் ஏமாற்ற மாட்டார் என்றேவும் நம்பிதான் நீங்க பின்னால உங்களுக்கு பெரிய பாடமே மாறி இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா பணம் உங்களுக்கு திரும்ப வராமல் போகும்போது போனது மட்டுமல்லாமையும் அந்த நம்பிக்கை உடைந்த வலியுமே இன்னும் உள்ளத்துல வந்து கொண்டே இருந்திருக்கும். ஏன்னா நீங்க பணத்தை கொடுத்து அது திரும்பி வராத பணம் உங்க மனசுக்குள்ள அதிக வேதனைகளும் அதிக கவலைகளுமே ஏற்படுத்தி இருந்திருக்கும் பணத்தாலேயேவும். அது மட்டும் இல்லாம ராகு மற்றும் சனியின் சேர்க்கை இப்படி அனுபவங்களை போட போயிருந்து எந்த ஜோதிடத்திலையும் உங்களுக்கு கூறப்பட்டிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஆவணமுமே பார்க்காம கையெழுத்திட மாட்டீங்க. யாரிடமும் கண்மூடித்தனமாவோ நம்பிக்கையும் வைக்க மாட்டீங்க இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு இழப்புகளை உங்களை புத்திசாலியாகவே மாற்றியிருந்திருக்கும். உங்களுடைய பண இழப்புகள் யாரை நம்ப வேண்டும், யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நீங்க ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீங்க. இழந்த பணத்தை விட நீங்க பெற்ற அனுபவம் தான் எதிர்காலத்துல பல மடங்கு இழப்புகளை உங்களுக்கு தடுக்க போகுது. நீங்க பணத்தை விட நீங்க அனுபவம் உங்களுக்கு எதிர்காலத்துல பல மடங்கு இழப்பு உங்க வாழ்க்கையில தடுத்து நிப்பாட்ட போகுது. ஏன்னா யாரையும் நம்பி பணத்தை கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை நீங்க யோசிப்பீங்க இனி வரப்போகும் நாட்கள்ல. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. தொழிலில் பெரிய பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது. உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் உங்களின் உண்மையான உழைப்பிற்கும் திறமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்க தொடங்க போகுது. இதுவரை உங்களை பற்றி தவறா எடை போட்ட மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் இனி உங்களுடைய ஆளுமையும் பண திறமையையும் உணர்ந்து மதிப்பாங்க. அதன் விளைவாத்தான் உங்களை தேடி புதிய பொறுப்புகள் வந்தடைய போது. உயர் பதவிகளும் புதிய திட்டங்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட போது. தொழிலில் உள்ளவங்க தங்களுடைய நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான புதிய ஒப்பந்தங்களும்
மற்றும் கிளைகளை தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை பெற போறீங்க. பொறுப்புகள் கூடும்போது அதற்கேற்ற அழுத்தங்களும் வந்தாலுமே உங்களுடைய திறமையால அதை சிறப்பாக கையாண்டு வெற்றி கொடி நாட்ட போறீங்க வாழ்க்கையில. உத்தியோகத்திலையும் வியாபாரத்திலையுமே உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்க தொடங்கும் போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றி தவற எடை போட்ட மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுடைய ஆளுமையும் பணித்திறனையுமே உணர்ந்து மதிக்க போறாங்க வாழ்க்கையில. அதன் விளைவாத்தான் உங்களை தேடி புதிய மற்றும் பெரிய பொறுப்புகள் வந்தடைய போது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம உயர் பதவிகளும் புதிய திட்டங்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புகளுமே உங்களிடம் ஒப்படைக்க போது வாழ்க்கையில. பொறுப்புகள் கூடும்போது அதை கேட்ட அழுத்தங்களுமே வந்தாலுமே உங்களோட திறமையால் அதை சிறப்பாக கையாள முடியும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க செய்த ஒவ்வொரு உழைப்பையும், ஒவ்வொரு தியாகத்தையுமே, ஒவ்வொரு பொறுமையும் காலம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்திருக்கும். பல நேரங்களில் நீங்க செய்த வேலைக்கு மற்றவங்க பாராட்டு பெற்றிருந்திருக்கலாம். உங்களுடைய திறமை இருந்துமே உங்களை யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க என்ற வருத்தம் மனசுல இருந்திருந்திருக்கலாம். எவ்வளவு பொறுப்புடன் செயல்பட்டாலுமே அதற்குரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்ற எண்ணிய தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா ஆனால் இனி அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையில தொழில் மற்றும் பணியிடத்துல மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் ஆரம்பிகமாக போகுது. இனி வெறும் வேலையை அதிகரிப்பது மட்டுமல்லாம உங்களுடைய திறமையை உலகம் உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் இருக்க போகுது. ஏன்னா சனி பகவானுடைய அருளால உங்களின் பொறுமை, ஒழுக்கம், நேர்மை மற்றும் கடின உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும், நிர்வாக பொறுப்பு, குழுவை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு அல்லது முக்கியமான திட்டத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். இதுவரை உங்களை சாதாரணமா ஊழியரா பார்த்தவங்க இனி ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்கள் பெயர் நம்பிக்கையுடன் பேசப்படும். தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு மேலாளர்கள் நம்பிக்கையும் கிடைக்க போகுது. அரசு பணியில இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அல்லது இடமாற்றம் மூலியமா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீண்ட காலமா தற்காலிக நிலையில் இருந்தவங்க நிரந்தர வாய்ப்பு பெற போறீங்க. வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய அறிகளும் காணப்பட போகுது. வேலை பாரம் நினைப்பவங்களுக்கு முன்பை விட அது கிடைக்க போகுது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு உழைப்புமே ஒவ்வொரு தியாகத்தையுமே ஒவ்வொரு பொறுமையுமே காலம் அமைதியாகவே பார்த்து கொண்டு இருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இனி அந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஏன்னா உங்க வாழ்க்கையில தொழில் மற்றும் பணியிடத்துல மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமா அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க திறமையை உலகம் உணரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளாலையும் உங்களோட பொறுமையும் ஒழுக்கமாகட்டும், நேர்மையாகட்டும் மற்றும் கடின உழைப்பிற்கு மதிப்பு அதிகமாக கிடைக்க போகுது. நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும், நிர்வாக பொறுப்பும், குழுவை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புமே அல்லது முக்கியமான திட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை உங்களை சாதாரண ஊழியரா பார்த்தவங்க எல்லாமே இனி ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைக்கு வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில. உங்க முடிவுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு பெயர் நம்பிக்கையுடன் பேசப்பட போகுது. அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையும் கிடைக்க போகுது. அரசு பணியில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அல்லது இடமாற்றம் மூலியமா நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய அறிகுறிகள் காணப்பட போகுது. வேலை மாற நினைப்பவங்களுக்கு முன்பை விட சிறந்த சம்பளமும் நல்ல மரியாதையும் தரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திறமைக்கும் உரிய அங்கீகாரம் கிடைக்க தொடங்கும் போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்களை பற்றி தவற எடை போட்ட மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுடைய ஆளுமையும் பணித்திறனையுமே உணர்ந்து மதிக்க போறாங்க வாழ்க்கையில. அதன் விளைவாத்தான் உங்களை தேடி புதிய மற்றும் பெரிய பொறுப்புகள் வந்தடைய போது வாழ்க்கையிலேயும். அது மட்டும் இல்லாம உயர் பதவிகளும் புதிய திட்டங்களை வழிநடத்தக்கூடிய தலைமை பொறுப்புகளுமே உங்களிடம் ஒப்படைக்க போது வாழ்க்கையில. பொறுப்புகள் கூடும்போது அதை கேட்ட அழுத்தங்களுமே வந்தாலுமே உங்களோட திறமையால் அதை சிறப்பாக கையாள முடியும் உங்களுக்கு. உங்க வாழ்க்கையில இதுவரை நீங்க செய்த ஒவ்வொரு உழைப்பையும், ஒவ்வொரு தியாகத்தையுமே, ஒவ்வொரு பொறுமையும் காலம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்திருக்கும். பல நேரங்களில் நீங்க செய்த வேலைக்கு மற்றவங்க பாராட்டு பெற்றிருந்திருக்கலாம். உங்களுடைய திறமை இருந்துமே உங்களை யாருமே கவனித்திருக்க மாட்டாங்க என்ற வருத்தம் மனசுல இருந்திருந்திருக்கலாம். எவ்வளவு பொறுப்புடன் செயல்பட்டாலுமே அதற்குரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்ற எண்ணிய தருணங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த நிலையெல்லாம் இப்ப மாறப்போகுது. ஏன்னா ஆனால் இனி அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையில தொழில் மற்றும் பணியிடத்துல மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம் ஆரம்பிகமாக போகுது. இனி வெறும் வேலையை அதிகரிப்பது மட்டுமல்லாம உங்களுடைய திறமையை உலகம் உணர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான திருப்பு முனையாகவும் இருக்க போகுது. ஏன்னா சனி பகவானுடைய அருளால
உங்களின் பொறுமை, ஒழுக்கம், நேர்மை மற்றும் கடின உழைப்பிற்கு மதிப்பு கிடைக்கும். நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும், நிர்வாக பொறுப்பு, குழுவை வழிநடத்தக்கூடிய வாய்ப்பு அல்லது முக்கியமான திட்டத்தை மேற்கொள்ளும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம். இதுவரை உங்களை சாதாரணமா ஊழியரா பார்த்தவங்க இனி ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைக்கு வருவாங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்கள் பெயர் நம்பிக்கையுடன் பேசப்படும். தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு மேலாளர்கள் நம்பிக்கையும் கிடைக்க போகுது. அரசு பணியில இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் அல்லது இடமாற்றம் மூலியமா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீண்ட காலமா தற்காலிக நிலையில் இருந்தவங்க நிரந்தர வாய்ப்பு பெற போறீங்க. வேலை தேடி அலைந்தவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கக்கூடிய அறிகளும் காணப்பட போகுது. வேலை பாரம் நினைப்பவங்களுக்கு முன்பை விட அது கிடைக்க போகுது வாழ்க்கையிலேயும். அது உங்க வாழ்க்கையில நீங்க செய்த ஒவ்வொரு உழைப்புமே, ஏன் ஒவ்வொரு தியாகத்தையுமே, ஒவ்வொரு பொறுமையுமே காலம் அமைதியாவே பார்த்து கொண்டு இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஆனா இனி அந்த நிலை எல்லாமே இப்போ மாறப்போகுது. ஏன்னா உங்க வாழ்க்கையில தொழில் மற்றும் பணியிடத்துல மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலமா அதிகரிக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்க திறமையை உலகம் உணரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலும் முக்கியமான திருப்பு முனையா அமைய போகுது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளாலேயும் உங்களோட பொறுமையும், ஏன் ஒழுக்கமாகட்டும், நேர்மையாகட்டும் மற்றும் கடின உழைப்பிற்கு மதிப்பு அதிகமாக கிடைக்க போகுது. நீண்ட நாட்களா நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வும், நிர்வாக பொறுப்பும், என் குழுவை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புமே அல்லது முக்கியமான திட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுவரை உங்களை சாதாரண ஊழியரா பார்த்தவங்க எல்லாமே இனி ஆலோசனை கேட்கக்கூடிய நிலைக்கு வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில. உங்க முடிவுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உங்களுக்கு பெயர் நம்பிக்கையுடன் பேசப்பட போகுது. அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனத்துல பணிபுரியவங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய நம்பிக்கையும் கிடைக்க போகுது. அரசு